ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சட்டியை க்ளீன் பண்ணி அடுப்பில் வச்சுட்டோம். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் 3 கரண்டி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சோண்டு சீரகம், 1 ஸ்பூன் கடுகு எல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10-15 பல் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது போட்டு நல்லா வதக்கிடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கணும். எந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வதங்குறத பாருங்கள். ஸோ ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இது வதங்கின்னு இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதம் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு 8 மணி நேரம் அந்த அரிசியை ஊற வச்சுருக்கணும். 1க்கு 3 அளவு தண்ணி எடுக்கணும். ஸோ தண்ணியை எடுக்கும்போது நம்ம ஊற வச்ச தண்ணியை எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாம். குக்கரில் அடுப்பில் வச்சுட்டு இந்த தண்ணி நல்லா சூடு ஏறட்டோன்ட்டு நம்ம குழம்புக்கு வருவோம். ஸோ காயெல்லாம் ஆல்ரெடி வெட்டி கழுவி தண்ணியில் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அந்த காய் நல்லா வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினப்புறம் அந்த காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய் வதங்கிட்டோன்னு இருக்கட்டும். காயை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா வதங்கியிருக்கும். காய் நல்லா வதங்கின அப்புறம் நமக்கு தேவைக்கேற்ப தண்ணீர் சேர்த்துக்கலாம். ஸோ இது நாங்கள் 3லேருந்து 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வச்சுருக்கோம். நீங்களும் அது உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிங்க. தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய்த்தூள் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே அரைச்ச மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள். இது வெறும் மிளகாய்த்தூள் இந்த மாதிரி போட்டிங்கன்னா காரம் அதிகமாகிடும். வெறும் மிளகாய்த்தூள் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே மாறும். அது நீங்கள் எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ஸோ இப்போ மூடி கொதிக்க வச்சுருக்கோம் குழம்பு. அது கொதிக்கிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட தண்ணி சூடு ஏறிச்சு. நம்ம ரைஸ் எடுத்து போட்டு குக்கரில் மூடிடுவோம். குக்கரை மூடிட்டு 2 விசில் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு வரட்டும். அதுக்கப்புறம் சிம்மில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 விசில் வரட்டும். அது வரைக்கும் குக்கரை மூடி வச்சுட்டு விசில் விட்டுருவோம். ஸோ குழம்பு கொதிச்சுட்டு திறந்து பார்க்கலாம். நல்லா கொதிக்குது. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்து காயெல்லாம் தான் பார்த்துட்டு நம்ம புளிக்கரைசல் ஆல்ரெடி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். ஸோ நல்லா கொதித்து வந்தோன்னா புளிக்கரைசலை சேர்த்துட்டோம். அதே மாதிரி முச்சக்கட்டையும் 8 மணி நேரம் ஊற வச்சு அதை நம்ம வேக வச்சுருக்கோம். கருவோட சுடு தண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது முச்சக்கட்டையை போடலாம். ஏன்னா முச்சக்கட்டை முன்னாடியே போட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் இது உள்ள கரைஞ்சிடும். ஸோ ஒரு வாட்டி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வச்சிடலாம் முச்சக்கட்டையை. ஸோ நல்லா கொதி வருது. ஸோ நல்லா கொதி வந்துச்சு. இது போதும். இந்த பதத்தில் இருக்கும்போது கருவாடை போட்டுடலாம். இதுக்கு கருவாடையை முன்னாடியே போட்டோம்னா கரைஞ்சி முள்ளாகிடும் குழம்பெல்லாம். ஸோ கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குக்கரை விசிலெல்லாம் வந்துச்சு. திறந்து பார்க்குறோம். சாதமும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நண்பர்களே, நம்ம இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதமும் கருவாட்டு குழம்பும் கூடவே நாங்கள் பீட்ரூட்டு பொரியல் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் முட்டை வேக வச்சுருக்கோம். இது மதிய லஞ்சாக எடுத்துக்கிறோம். பெரும்பாலும் இது மாதிரி எல்லா வீட்டிலையும் செய்வாங்க. இது எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி ஒரு விஷயம். பேச்சுலர்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்லாம் பேச்சுலராக இருக்கும்போது இது மாதிரி வீட்டில் கேட்டு இது மாதிரி செஞ்சு சாப்பிட்ருக்கேன். ஸோ 4 வருஷம் மும்பையில் இருந்து இது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம் நாங்கள். ஸோ எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.